ஸோ வெல்கம் டு கொழுக்குமலை. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் மணிகண்டன் கிருஷ்ணராஜ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வீக்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட சாகசங்கள் நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா ஸோ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே உங்களோட யூடியூப் பக்கத்தில் வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாறு சீரீஸோட கண்டினியூஷன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நாங்கள் மூணாறு எப்படி வந்தோம், எங்கே ஸ்டே பண்ணோம், என்னென்னலாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக சூரியநெல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இதுதான் வந்து கொழுக்குமலைக்கு போகிறக்கான ஒரு பேஸ் பாயிண்ட். இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நாளைக்கு வந்து நம்ம ட்ரெக் பண்ணி அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவர் சைடு கியூபிகல்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இன்றைக்கி நாங்கள் கேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 2 நாள் பேக்கேஜ். ஸோ இது என்னென்ன இன்க்ளூஷன் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த நீங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்தோட லொக்கேஷன் ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ட்ரோன் ஷாட் எடுத்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சன்செட் ட்ரெக் போகிறோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ட்ரெக் பண்ணி போய் சன்செட் பார்த்துட்டு கீழே வர மாதிரி இருக்கும். ஃபாலோடு பை டின்னர், நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 4 o'clock வந்து நம்ம ஒரு ஜீப் சஃபாரி போய் கொழுக்குமலை பீக் போய் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட இன்றைக்கி இந்த டூரோட பிளான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நம்ம எக்ஸிட் ஆகும்போது இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரிவர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் போய் அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு பிளான் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த vlog நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டே இருக்குது. ஒன்று வந்து டென்ட் ஸ்டே, இன்னொன்று வந்து இப்போ நாம் தங்கி இருக்கிற இந்த பிரமிட் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபா. அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்ட்டில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. One eternity later. ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சன்செட் ட்ரெக் கிளம்பிட்டோம். எவ்வளோ தூரம்டா மேலே ஏறி போகணும் அப்படின்னு பசங்க கிட்ட கேட்டேன். அண்ணா கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எவ்வளோ தூரம்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த சன்செட் ட்ரெக்கிங் போகிற ஒரு வழியே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 2 சைடும் வந்து பெரிய புதர் இருக்குது. இதுக்குள்ளே பூந்து தான் வரணும். ஸோ ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் ஒரு சின்ன குன்று மாதிரி மேலே இருக்குது. அங்கே போனால் வந்து நமக்கு சன்செட் வந்து நல்லா க்ளீனாக தெரியும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இந்த புஷஸ்க்குள்ளே ஒரு சில டைம் வந்து கரடிங்கெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் சேஃபாக வாங்க அப்படின்னு வேற சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஏன்டா தம்பிகளா, இந்த இடத்துல வந்து இப்போ நடு காட்டுக்குள்ளே நிறுத்திட்டாடா இதை சொல்லுவீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். பட் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியாட்டி நான் கண்டிப்பாக ஃபுட்டேஜில் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அங்கே இருக்கிற யானை தான் வந்து சக்கக்கொம்பன் யானை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்கக்கொம்பன் யானை தான் வந்து அரிக்கொம்பனோட ஃப்ரெண்டாமா. ஸோ அரிக்கொம்பன் யானை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த அரிக்கொம்பன் யானை வந்து அரிசி கொம்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே கொண்டிருக்காமா. அவ்வளோ ஒரு வைலண்ட்டான யானை. லாஸ்ட் இயரில் தான் இந்த யானை வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் 2 பேர் சேர்ந்து இந்த யானையை வந்து பிடிச்சி கொண்டு போய் இப்போ வால்பாறையிலையோ வேறு எங்கேயோ விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து கும்கியாக மாற்ற வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுனால அதை வந்து இன்னும் மாத்திர ட்ரைனிங் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து இந்த சக்கக்கொம்பனாமா. இந்த சக்கக்கொம்பன் யானை வந்து அரிக்கொம்பன் யானையை பிடிச்சிட்டு போன அந்த ஒரு 1 மந்த் அந்த பீரியடில் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருந்துச்சாமா. இதுக்கிட்ட போகிறக்கும் வந்து எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அடிக்கடி இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேம் இருக்குல்ல, அது அந்த டேமுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். ஆக்சுவலாக இதுதான் அதோட ஜோனாட் இருக்குது, இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு நம்ம கேம்புக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ அண்ட் குக்கீஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே காமனாக வந்து ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜே செட்டப்பு லைட்டிங் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட அப்படி இல்லை ஒரு கேங்காக வரீங்க அப்படின்னா இங்கே ஜாலியாக இங்கே வந்து இந்த டிஜே எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு 8:30 or 9க்கு வந்து டின்னர் பிளான் பண்ணியிருக்காங்க. டின்னர் வந்து 2 ஆப்ஷனும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ நம்ம ஆப்வியஸாக வந்து நான்வெஜ் சூஸ் பண்ணியிருக்கோம். பார்பிக்யூ, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோட டேஸ்ட்டு வெரைட்டி எல்லாமே நிஜமாலுமே சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தாலோ இல்லை பெரியவங்களை கூப்பிட்டு வந்தாலோ தைரியமாக இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அண்ட் ஸ்டே பண்ணலாம், எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து வெளியே எங்கேயும் குக் பண்ணி யார்ட்டையும் வாங்கிட்டு வந்து இங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ இவங்களே சமைக்கிறதுனால ரொம்ப பார்த்து பண்ணுறாங்க. ஸோ மற்ற கேம்ப் சைட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. பட் அது கொடுக்குறது நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன், ஏன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த ஃபுட்டுக்காக. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தூங்க போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-10:30 ஆகி போச்சு. காலையில் நம்ம வந்து ஒரு 3:30க்கே எந்திரிச்சு ரெடி ஆகணும். ஏன்னா 4 மணிக்கே வந்து இங்கே வெஹிக்கிள்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுவாம்மா. அப்போ போனாலே டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் இந்த ஓனர்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சு கிளம்புறீங்களோ நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் பீக்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வீக்கெண்ட் அப்படிங்கிறனால அந்த வியூ பாயிண்ட்லேயுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியே தான் அனுப்புகிறாங்க. சரி வாங்க இப்போ போய் நம்ம தூங்குவோம், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போவோம். 6.5 hours later. ஹலோ ஆல், குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக சூரியநெல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆச்சு. நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போகிறக்கு வந்து இங்கேருந்து ஜீப் வந்துச்சு. நாம் வந்து கொழுக்குமலையிலேருந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆஃப் ரோட் இருக்க போகுது. ஸோ வாங்க அங்கே போய் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு சன்ரைஸு வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி போய் அங்கேருந்து ஒரு 300 to 500 மீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போய் நம்ம வியூ பாயிண்ட் ரீச் பண்ணுவோம். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 13 டிகிரி. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4:15 இருக்கும்.
ரூம்லேருந்து நம்ம அந்த ஜீப் பிக்கப் பாயிண்ட்டுக்கு போகிறதே ஒரு குட்டி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு கண்டிப்பாக இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் ஃபேமிலியோட குழந்தைங்களையும் கூப்பிட்டு வராங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரியை எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். கீழே இந்த பேஸ் கேம்ப்லேருந்து மேலே பீக் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் வருது. என்டையர் ஆஃப் ரோடிங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொழுக்குமலைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக குளுக்குமலைன்னு பேர் வச்சுருக்கலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட ஸ்டேபிளாக உட்கார மாட்டீங்க, ஆடிக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு குண்டும் குழியுமாக இருக்கிற ஒரு ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் போகிறோம். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து இங்கே வந்து எந்த ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸும் அலோவ் பண்ணுறதில்ல. மார்னிங் வந்து கரெக்டாக 4:15 நாங்கள் வந்து ஜீப்பை எடுத்தோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு நாங்கள் பீக் வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நான் வரக்கு முன்னாடியே இங்கே வந்து இன்றைக்கி சன்ரைஸ் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 6:14 போட்டிருக்கேன். ஸோ ஒரு 40 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி சன்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எத்தனை பேர் இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு. என்னால் ஒரு சில ஷார்ட்ஸை எடுக்கவே முடியல. கரெக்டாக அந்த சன் ரைஸ் ஆகிறத வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதை வந்து நான் வந்து என்னோட கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன். நான் ட்ரோனை வந்து இப்போ கவனிக்கவே இல்லை. ட்ரோன் வந்து ஏரில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து அதை சரியாக கவனிக்கல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் சன் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு சில அழகான ஃபுட்டேஜஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். நீங்களே அதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸாக இந்த கொழுக்குமலை. பட் ஸ்டில் நம்ம ஏன் இந்த இடத்த வந்து நம்ம ஊட்டியோ கொடைக்கானல் மாதிரியோ இன்னும் வந்து பெருசாக கொண்டாடுறதில்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி இன்டர்நெட் வந்ததுனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு இந்த ஒரு இடத்தையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நிஜமானவே வந்து ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் வந்து இந்த கொழுக்குமலை. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலின்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ரைட் சைடு வந்து கேரளா. 2 இடத்தையும் வந்து செப்பரேட் பண்ணுறதே வந்து இந்த பீக் தான். ஸோ இந்த இடத்துல நடந்து போகும்போது மட்டும் நம்ம ரொம்ப சேஃபாக நடந்து போகணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நம்ம வந்து இந்த டீராக்குள்ளே போய் விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே வந்து அவசரப்பட்டோ இல்லை சீக்கிரம் போகணுன்ட்டோ போகாமல் கொஞ்சம் கவனமாக போங்க அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த vlogல சொல்லிக்கிறேன். ஸோ இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் கீழே நடந்து போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஜாகுவார் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த பாறை வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாகுவார் ஃபேஸ் மாதிரி இருக்குது. இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம நிறையா இன்ஸ்டா அண்ட் யூடியூப் பேஜஸ்லலாம் பார்த்துருப்போம். எங்கனால அந்த இடத்துல போய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் இந்த கோயிலில் வந்து க்யூவில் நிற்கிற மாதிரி நின்று சும்மா ஒரு செகண்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நீங்கள் வீக்கெண்ட்ஸை விட வீக் டேஸ்லலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் இன்னுமே நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிரைவர் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டைம் வந்து இப்போ 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் 9 o'clock ஆக்சுவலாக வந்து ரிட்டர்ன் கேம்புக்கே போயிருக்கணும். பட் 8:30 வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். அதனால் டிரைவர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதுனால நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிருந்தோம்.
ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ஆச்சு. நம்ம ரிட்டன் கேம்புக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கே ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னல, அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு குளியில் போட்டு ஒரு 12 or 12:30க்கு இங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணி நம்ம டெஸ்டினேஷனுக்கு கிளம்பணும். ஏன்னா இப்போ கிளம்புனா தான் ஒரு 7லேருந்து 8 மணிக்காச்சு நம்ம மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆக முடியும். சரி வாங்க போவோம். இந்த வாட்டர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். அந்த பொடி தோசைக்கும் வெஜ் சட்னிக்கும். ஏன்னா இங்கே தாங்க சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். சட்னி சூப்பராக இருக்குது, சாம்பார் சூப்பராக இருக்குது, கார சட்னி சூப்பராக இருக்குது. வீட்டில் செய்ய மாதிரி தான் இருக்கும். நான் ஒருவே சாப்பிட்டுப்பேன். நீ சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் சாப்பிட்ட கடைன்னு சொல்லுவீங்கள, அது மாதிரி சொல்லுவேன். குளிக்கிறக்கா துண்டு கிட்டப்பெல்லாம் வந்துருக்கேன். இது வேற சல்ல பண்ணிட்டு இருக்கு. போயிடுச்சு. இல்லைடா போயிடுச்சு அது. ஆனா திரும்பி வருமானு தான் எனக்கு தெரியல. சரி நம்ம டக்குன்னு ஒரு 2 வீடியோ போய் ஒரு உடனே எடுத்துட்டு சும்மா கை கால் நினைச்சிட்டு போயிடலாம். பார்த்து போ. சும்மா கை காலம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கட்டும். இல்லடா இல்லைன்னா குளிக்க வேண்டாம், அப்படி பண்ணிக்கலாம் பேசாம. ஆமா பேசாம சும்மா போய் 5 நிமிஷம் நின்று ஒரு வீடியோ மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன், நீ திரும்பி பார்த்துட்டே இரு. நான் வந்து அது வருதா இல்லையான்னு பார்த்துட்டு சிக்னல் கொடுக்குறேன் உனக்கு. அவ்வளோதான் சிக்னல். டே அடா ஒன்றும் பண்ணாது, வாடா விநாயகர் துணைட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு வாட்டர் பாடி அப்படிங்கிறனால அங்கே ஒரு யானை நின்றுட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் கொஞ்ச நேரம் உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது யானை எல்லாம் இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு எதுவும் யானை எல்லாம் பெருசாக வராது அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக போய் வாட்டர் ஃபால்ஸில் நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இனி வந்து நம்ம கிளம்புற வேலையை பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் யார் கூட இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. So see you all in next vlog. Until then, it's bye from Manikandan Krishnaraj.